भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। மொத்தம் ராசி மண்டலம்ங்கிறது 360 டிகிரி. இந்த 360 டிகிரிய 120 120 120 அது மாதிரி மூணா பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நவாம்ச கட்டம் இதை எப்படி போடுறது, இது ஒண்ணு. முக்கியமா ரெண்டாவது அதனுடைய பலன் என்ன, பயன் என்ன. மூணாவது புஷ்கர் நவாம்சம் இருக்கு. எந்த அளவுக்கு புஷ்கர் நவாம்சம் நல்லது பண்ணுமோ அந்த அளவுக்கு கர நவாம்சம் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். மேஷ மண்டலம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இது மூணுமே மேஷ மண்டலத்துல. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். நவாம்சம். நவாம்சம் அப்படின்னா D9 டிவிஷனல் சார்ட், 9th டிவிஷனல் சார்ட். இதுதான் நவாம்சம். ராசி கட்டம் D1ங்கிறது ராசி கட்டம், D9ங்கிறது நவாம்ச கட்டம். ஜென்ரலாவே ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது ஜாதகத்துல ராசி கட்டம் இருக்கும், நவாம்ச கட்டம் இருக்கும். ராசி நவாம்சம் சேர்ந்துதான் ஜாதகமா கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். எதுக்கு நவாம்சம் சேர்த்து கொடுக்குறாங்க? ராசி இருக்கு, ஓகே, எதுக்கு நவாம்சம் அப்படின்னு என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ராசியில ஒரு கிரகம் ஒரு கட்டத்துல இருக்கு. அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திரத்துல என்ன பாதத்துல இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறது தான் D9. உதாரணத்துக்கு மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு, சந்திரன் மேஷத்துல இருக்கு. மேஷத்துல அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒரு பாதம், இது எல்லாமே மேஷத்துல இருக்கு. பொதுவா ராசியில என்ன பண்ணுவாங்க, சந்திரன் அப்படின்னு மேஷத்துல போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்கு, என்ன நட்சத்திரத்துல பாதத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறது தான் D9. உதாரணத்துக்கு மேஷத்துல சந்திரன் இருக்கு, அதே சந்திரன் நவாம்சத்துல ரிஷபத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற சந்திரன் ரிஷபத்துல இருக்கு, அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருக்கு. அதாவது சந்திரன் எங்க இருக்கு, இப்ப சிம்மத்துல இருக்கு, பரணி 1ஆம் பாதத்துல இருக்கு, தனுசுல இருக்கு. D9ல நவாம்சத்துல தனுசுல இருக்கு, கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருக்கு. என்ன பாதத்துல இருக்கு, என்ன நட்சத்திரம், என்ன பாதம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் D9. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நவாம்ச கட்டம் இதை எப்படி போடுறது, இது ஒண்ணு. முக்கியமா ரெண்டாவது அதனுடைய பலன் என்ன, பயன் என்ன, அது 2. மூணாவது புஷ்கர் நவாம்சம் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். எந்த அளவுக்கு புஷ்கர் நவாம்சம் நல்லது பண்ணுமோ அந்த அளவுக்கு கர நவாம்சம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு இது யோகமா செயல்படுமோ அந்த அளவுக்கு கர நவாம்சம் பாதகமா செயல்படும், அதையும் பார்க்க போறோம். ஒன்னாவது வரிசையா பார்க்கலாம், ஓகேவா? இப்ப முதல்ல இந்த நவாம்ச சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாருக்காவது நவாம்ச சார்ட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க இதை மாத்திரம் நீங்க ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, இந்த ஜென்ரலாவே இந்த ராசி மண்டலத்தை மூணா பிரிக்கிறாங்க. மொத்தம் ராசி மண்டலம்ங்கிறது 360 டிகிரி. இந்த 360 டிகிரிய 120 120 120 அது மாதிரி மூணா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 120ங்கிறது மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும், அதுக்கு பேர் மேஷ மண்டலம்னு பேரு. ரெண்டாவது 120 சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும், இதுக்கு பேரு சிம்ம மண்டலம்னு பேரு. மூணாவது 120 தனுசுல இருந்து மீனம் வரைக்கும், இதுக்கு பேரு தனுசு மண்டலம்னு பேரு. அஸ்வினி 1ஆம் பாதம் மேஷத்துல வரும், 2ஆம் பாதம் ரிஷபத்தில்,
மூணாம் பாதம் மிதுனத்துல, நாலாம் பாதம் கடகத்துல. ஸோ அஸ்வினி 4 பாதம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4ல வந்துடும். அஸ்வினிக்கு நம்ம ஒரு இந்த தசாபுக்தி சீரியல் எடுத்தாலே முதல்ல கேதுவோட நட்சத்திரம். முதல்ல கேதுக்கு அடுத்தது சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன். இதுலயும் அதே மாதிரிதான். கேதுவோட நட்சத்திரம் எல்லாமே அஸ்வினி, மகம், மூலம். கேதுவோட நட்சத்திரம் எல்லாமே முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இது அப்படி வரும். கேதுக்கு அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். சிம்மம், பரணி 1ஆம் பாதம் வந்து சிம்மம், பரணி 2ஆம் பாதம் கன்னி, பரணி 3ஆம் பாதம் துலாம், பரணி 4ஆம் பாதம் விருச்சிகம். சோ சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணியா இருக்கட்டும், பூரமா இருக்கட்டும், பூராடமா இருக்கட்டும், இது எல்லாமே சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இப்படி வரும். அதுக்கடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3மே தனுசுல வரும். சூரிய நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் தனுசுல, கார்த்திகையா இருக்கலாம், உத்திரமா இருக்கலாம், உத்திராடமா இருக்கலாம். 1ஆம் பாதம் தனுசு, 2 மகரம், 3 கும்பம், 4 மீனம். சோ கேது, சுக்கிரன், சூரியன். அடுத்த ரவுண்டு சந்திரன், செவ்வாய், ராகு. சந்திரன் 1, 2, 3, 4 மேஷ மண்டலம். சந்திரனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அதுக்கடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம். இது 3மே சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் வரும். 1ஆம் பாதம் சிம்மத்துல, 2ஆம் பாதம் கன்னியில, 3ஆம் பாதம் துலாம், 4ஆம் பாதம் விருச்சிகம் இப்படி வரும். ராகுவோட நட்சத்திரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம். ராகுவோட நட்சத்திரம். ராகு முடிஞ்சாலும் திருப்பி அடுத்தது குரு திருப்பி மேஷத்துல இருந்து வரும். குரு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சோ மேஷத்துல இருந்து வரும். குரு 1 மேஷத்துல, குரு நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து ரிஷபத்துல, 3 மிதனத்துல, 4 வந்து கடகத்துல. இது குருவுடைய நட்சத்திரம். குருக்கு அடுத்தது சனியினுடைய நட்சத்திரம் சிம்ம மண்டலம் 1, 2, 3, 4. சனிக்கு அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி தனுசு, மகரம், கும்பம், மீனம். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது 3மே 1ஆம் பாதம் தனுசுல, 2 மகரத்துல, 3 கும்பத்துல, 4 மீனத்துல. இது இப்படிதான் அந்த ஃபுல் ரவுண்ட் அப்படியே சுத்தும். அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு ஒரு ராசி கட்டத்துக்கு 9 பாதம். இந்த 9 பாதம் into 12 ராசி 108 பாதம். 27 நட்சத்திரம் into 4 பாதம் 108 பாதம். இங்க 1ல ஆரம்பிச்சு மீனத்துல எண்டுல ரேவதி 4ல முடிக்கிறோம். அதுதான் நவாம்சம்ங்கிறது. இன்னும் கிளீனா சொன்னா மேஷ மண்டலம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். இது 3மே மேஷ மண்டலத்துல. சிம்ம மண்டலம் அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம் சிம்ம மண்டலத்துல வரும். தனுசு மண்டலம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். இது தனுசு மண்டலத்துல வரும். இங்க என்ன கிரகம் இருக்கோ அது இங்க என்ன இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு என்ன நட்சத்திரத்துல இருக்கு, என்ன நட்சத்திரத்தை பாதத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமா சொல்லலாம். சோ
நவாம்ச கட்டம் எப்படி போடணும் அப்படிங்கிறது இதுதான். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன் நான். நமோ